ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். பார்த்துங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படிங்கிறாங்க. படித்தல் அது வந்து எதில் பொருத்தமாக இருக்குது அப்படின்னா ஏ ஆப்ஷன்லேயே கரெக்டாக தான் இருக்குது. நூலின் பயன் வந்து படித்தல் ஆகும் அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, பொருத்தமான காலத்தை வந்து தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. வள்ளி நாளை திரைப்படம் இனிமேல் தான் அந்த செயல் வந்து நடக்க போகுது, அதனால வந்து பார்ப்பால் அப்படிங்கிறது தான் கரெக்டாக. ஏன்னா இறந்த காலம் வராது, நிகழ்காலம் வந்து வராது, பார்ப்பால்ங்கிறதான் வந்து கரெக்டாக இருக்கும். பொருந்தாத இணை வந்து பார்த்துங்க, இது கொஞ்சம் வந்து நீங்கள் யோசித்து பண்ண வேண்டிய விஷயம். அந்த பகுபத உறுப்பு இலக்கணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிரிக்கும் போது அந்த அண்ணுங்கிற சாரி இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வரணும், கூக்கு அந்த ஆப்ஷன் வந்து வரணும். இது எப்படி சொல்ல உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா, வந்தண்ணன் இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி பிரிப்பீங்க, வந்து கூட்டல் அன்னு பிரிப்போம். அதில் வந்து அண்ணுங்கிற சாரி வந்து வருது. இது காண்குவன் அப்படின்னா அதை எப்படி பிரிப்போம்னா, கான் கூட்டல் கூ, வன் எப்படி பிரிப்போம், இவ்வு கூட்டல் அன் வன். ஸோ அந்த காண்குவன்லேயும் அந்த கூங்கிற சாரியே வந்துருச்சு. சென்றனன்னு பாருங்கள், சென்றன எப்படி, செல் வந்து பகுதி, அதுதான் வந்து செல் சென்னானதுன்னு சொல்லுவோம். இல் வந்து அந்த இன்னானது விகாரம் ஆயிடுச்சு அப்படிமோ. அப்போ இரு கூட்டல் அன் கூட்டல் அப்படின்னா சென்றனன்னு குறிப்போம். அப்போ அந்த அண்ணுங்கிற சாரியை வந்து அதுலேயும் வருது. முறிந்தது வந்து வராது. முறி கூட்டல் இத்து இந்தானது விகாரம் வரும். இத்து கூட்டல் அதுதான் வந்து தது. அந்த பகுபத உறுப்பில் இலக்கணப்படி நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா வந்து அவங்க கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷன்லையுமே அந்த சாரியை வந்து கரெக்டாக வரும். ஆனால் இன்னில் வந்து அது வரவே வராது. முறிந்ததில் வந்து நமக்கு அந்த இன் வராது. ஸோ பொருந்தாத இணைங்கிறது அதுதான். இது கொஞ்சம் வந்து ஒரு கஷ்டமான கொஸ்டின் தான், பார்த்துங்க. தவறான இணையை வந்து தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. நேற்று காலையில் சூரியன் உதிக்கும், அது வந்து எதிர்காலம், நேற்றுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து அது வந்து ஒரு முடிஞ்ச விஷயம். அது எப்படி எதிர்காலத்தில் வரும், அதனால தான் வந்து அது வந்து தவறான இணை அப்படிங்கிறாங்க. எல் என்பதன் வந்து எதிர்ச்சொல் வந்து என்ன, எல் நம்ம ஏற்பாடு அப்படின்னாவே என்ன சொல்லுவோம், சூரியன் வந்து மறையும் நேரம். எல்லுனா சூரியன், பாடுனா மறையும். அப்போ வந்து சூரியன் வந்துடுறதுன்னா பகல் தானே வரும். அப்போ அது எதிர்ச்சொல் வந்து என்ன, இரவு. அப்போ வந்து எல்லுக்கான எதிர்ச்சொல் வந்து இரவு. உழவன் எதிர்ப்பாளுக்கு உரிய சொல் வந்து எது அப்படின்னா, உழவன் அப்படின்னா அவங்களோட எதிர்ப்பால். ஆண் வந்து உழவன்னா, பெண் என்ன அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. உலத்தி. நல்லா பார்த்துங்க, உலத்தியரா உலத்தி, ஏன்னா ஏழை வந்து உலத்தியர்னு வச்சுட்டாங்க. பார்த்துங்க, இது கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் தான் நீங்கள் எஸ்கேப் ஆவீங்க, இல்லைன்னா ஒரு மார்க் போயிடும். ஏ உலத்தியர் இருக்குது, பி உலத்தி இருக்குது. உழவன் அப்படின்னா வந்து அதோட பெண்பால் வந்து உலத்தி. இதில் வந்து தவறான இணை வந்து மருவு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தஞ்சாவூர் வந்து தஞ்சை, திருச்சிராப்பள்ளி திருச்சி, உதகை மண்டலம்னா உதகை கரெக்டு, புதுச்சேரினா புதுகை வராது, புதுவை தான் வரும். அடுத்து பாருங்கள், கோயம்புத்தூர் என்பதன் மருவு வந்து என்ன அப்படிங்கிறாங்க. கோயம்புத்தூரை வந்து கோவைன்னு தான் சொல்லுவோம். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. தவறான இணையை கண்டறி அப்படிங்கிறாங்க. கோவைனா கோயம்புத்தூர், அதே தான் திருப்பி ரிப்பீட்டடாக வருது. குடந்தைனா கும்பகோணம், உதகைனா ஊட்டி, அதுதான் உதகை வந்து உதக மண்டலம் தான் உதகைன்னு சொல்லுவாங்க. புதுகை தான் வந்து புதுக்கோட்டை அப்படிம்பாங்க. லம்சம் தமிழாக்கம் வந்து என்ன அப்படின்னா வந்து திரட்சி தொகை அப்படிங்கிறாங்க. லம்சம் அப்படின்னா வந்து திரட்சி தொகை. விண்டோஸோட கலைச்சொல் வந்து என்னென்னா பலகனி அப்படிங்கிறாங்க. பலகனி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அப்படிங்க. அறநல்ல செய்யாமை நன்று, எந்த செயலை செய்யாமல் இருப்பது நன்று. அதில் அரண் அதுதான் வந்து நமக்கு ஆன்சர். ஸோ அதை எப்படி வந்து நம்ம அந்த அரண்கிற இதுதான் வந்து நமக்கு வந்து ஆன்சராக வரணும். அப்போ வந்து கேள்வியில் வந்து அது இருக்கக்கூடாது. அது மாதிரி பார்த்துங்க, எந்த செயலை செய்யாமல் வந்து இருப்பது நன்று, அரண் இல்லாத செயலை செய்யாமல் இருப்பது தான் நன்று. அதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது மாதிரி பார்த்துங்க கொஸ்டின்ஸ். அறநல்ல செய்யாமை நன்றுன்னு சொல்லிட்டாங்க, எந்த செயலை செய்யாமல் இருப்பது நன்று. அந்த வேர்டு அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறதுல வந்து ஈஸி தான். பட் வந்து என்ன, நம்ம கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் வந்து ஈஸியான கொஸ்டினே நல்ல மார்க் வாங்க முடியும். வினா 6 வகைப்படும் அப்படிம்பாங்க. வினா வந்து 6ங்கிறது தான் இங்கே ஆன்சர். அப்போ கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணணும், வினா எத்தனை வகைப்படும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அப்படிங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைத்தது அப்படிங்க. ஃபர்ஸ்ட் இதில் நீங்கள் ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள்ங்கிற நாவல் வந்து யாரோடது அப்படிங்கிறதுனா அது ஜெயகாந்தன் அவர்களுடையது. ரீசெண்டாக தான் அதை சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். 1972 தான் வந்து அதுக்கு சாகித்ய அகாதமி விருது வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. சில நேரங்களில் சில மனிதர்கள்ங்கிற நாவலுக்காக 1972 கொடுத்துருப்பாங்க ஜெயகாந்தன் அவர்களுக்கு. இதில் நமக்கு என்ன கேள்வி, அந்த சில நேரங்களில் சில மனிதர்களுங்கிறதான்
ஆன்சர். அப்போ அது வர மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணணும். சாகித்ய அகாதமி விருது எந்த புதினத்திற்கு கிடைத்தது? சரியான இணையை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. லெக்சிகோகிராஃபி அப்படின்னா வந்து அகராதியல் அப்படிங்கிறாங்க. இது கொஞ்சம் திருப்பி இந்த கலைச்சொல் இது கேட்குறாங்க பார்த்துங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக அப்படிங்கிறாங்க. சரியான இணையை தேர்ந்து ஜனப்பிரளயம், ஜனங்கள்னாவே மக்கள் சொல்லுவோம், பிரளயம்னா வெள்ளம் மாதிரின்னு சொல்கிறாங்க. ஜனப்பிரளயம் அப்படின்னா வந்து மக்கள் வெள்ளம் அப்படிங்கிறாங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிங்க அப்படிங்கிறாங்க. நிபுணர் அப்படின்னா வந்து வல்லுனர் சொல்கிறாங்க. அந்த எல்லாம் பார்த்துங்க. நிபுணர் அப்படின்னா வந்து வல்லுனர். விரிந்தது விரித்தது. விரிந்தது வந்து என்ன சொல்கிறாங்க? மலை. இதை வச்சு சரியான பொருள் தரும் வாக்கியத்தையும் கண்டறிக அப்படிங்கிறாங்க. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் வந்து விரிந்தன, மயில் தோகையை வந்து விரித்தது. அந்த மழைக்காற்று வீசினதுனால அந்த பூவோட இதழ்கள் வந்து விரிந்ததான், மயில் வந்து தோகையை விரித்தது அப்படிங்கிறாங்க. நல்லா பார்த்துங்க. அந்த வார்த்தைகளை முன்ன பின்ன போட்டு கரெக்டாக வந்து ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. பணிந்து பணித்து. இதை வந்து எப்படின்னு பார்த்துங்க. தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன், அமைச்சர் உதவி தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார். பணித்தார்னா அந்த எச்சரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சொல்ல வராங்க. தாயின் பாதம் பணிந்துனா வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து பணிந்து அடிப்பணிந்து நடக்குதுன்னு சொல்லுவாங்களே, அது. பணித்து அப்படிங்கிறது அது வேற. இது தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன், அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு வந்து அதிகாரிகளை பணித்தார் அப்படிங்கிறாங்க. பொக்கிஷம் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செல்வம் அப்படின்னு. இதே கொஸ்டின் பேப்பரில் இது ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த இது அதில் வந்து என்ன தவறான இணையை கண்டறி அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பொக்கிஷம்னா வந்து செல்வம், ஜாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும் பரப்பு, சிங்காரம்னா வந்து அழகு. நான் மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பொக்கிஷம் அப்படின்னா வந்து செல்வம், ஜாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும் பரப்பு, சிங்காரம்னா அழகு. கந்தம் என்பதன் பொருள் வந்து என்ன? மனம். கோல் அப்படின்னா அப்படின்னா வந்து வாங்குறது அப்படிங்கிறாங்க. கோல்னா கோழி மூட்டுறது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, புறங்கூறல், அதை சொல்கிறாங்க. கொல்னா வாங்கு, கோல் அப்படின்னா வந்துன்னா புறங்கூறல். நல்லா பார்த்துக்குங்க. இது கொஞ்சம் வந்து கோளுங்கிற இடத்துல வந்து உங்களால் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. பார்த்துங்க, ஏ ஆப்ஷன் தான். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க அப்படிங்க. நடு நாடு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், கொஞ்சம் நாடுக்குன்னா தேசம்னு கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்களை நாடுதல், விரும்புதல், அந்த மாதிரியான இதில் தான் இந்த இதுக்கு அர்த்தம் கொடுத்துருக்காங்க. நடு அப்படின்னா வந்து அந்த மரம் நடுதல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை தான் வந்து ஊன்றுதல். அதான் பி ஆப்ஷன். நடுனா ஊன்று, நாடு அப்படின்னா வந்து நாடுதல், விரும்புதல், அது சொல்கிறாங்க. சரியான இணையை கண்டறிக. ஏ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அலை அப்படின்னா வந்து தயிர், பிசை, இதெல்லாம் வந்து அலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திணை எனும் சொல்லின் இரு பொருளில் சரியான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க. திணை என்னும் பொருளில் சொல்லின் இரு பொருளில் எது வந்து சரியான இணை அப்படின்னா, திணைனா வந்து ஒழுக்கம், நிலம், ரெண்டுமே வந்து வருது திணைக்கு. நாடி இருபொருள் தருக. நாடினா வந்து ஆராய்ந்து அதை தேடி பார்க்குறது, அது மாதிரி சொல்கிறாங்க. நான் கிளம்பிட்டேன் என்ற சரியா என்பதற்கான சரியான எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கில் உள்ளதை எழுத்து வழக்க மாற்ற சொல்லணும். நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிறத வந்து நான் புறப்பட்டு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு. ஸோ ஒருமையில் ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால் விட்டேன் ஒருமையிலேயே முடிச்சிருக்காங்க. அவன் என்னை கூட்டிகிட்டு வர்றேன், அவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வைகரைக்குரிய கால அளவு வந்து யாது? இது வந்து என்ன வினா சொல்லேருந்து தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. இந்த கொஸ்டின் வந்து எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரி. கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன வந்து யாவை அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு மூதுரை அப்படின்னாவே வந்து ஔவையார் தான் எழுதியிருப்பாங்க. இதில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 31 பாடல்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. மாசற்றார் என்பதன் பொருள் யாது? அந்த கொஸ்டின் எப்படி வந்து இதை போட்டு ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இது மிக கடினமான பணி, மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது? நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் பார்த்துங்க. உரிய இடங்களில் பொறுத்தர் நிறுத்தற்குறிகளை இடுக. ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார். அந்த நிறுத்தற்குறிகள்லாம் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்துக்குங்க. வேலன் கடைக்கு சென்றான், பொருள்களை வாங்கினான், வீடு திரும்பினான். அந்த நிறுத்தற்குறிகளை ஒரு இடம் பார்த்து வச்சுங்க. ஈவன் கேட்டால் கூட நீங்கள் வந்து அது நம்ம அந்த டைம் நம்ம இது பண்ணிக்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன். அந்த அந்த தகுந்த இடத்துல வந்து அந்த தகுந்த வார்த்தைகளை போடுறத சொல்லியிருக்காங்க.
சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது. அந்த முன்ன பின்ன வார்த்தைகள் போட்டு அதை கரெக்டாக ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. முளையிலே விளையும் அதான் அந்த விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்களா, அதான் சொல்லியிருக்காங்க. தன்வினை வாக்கியம் இது ரொம்ப முக்கியம். தன்வினை பிறவினை அப்படின்னா தன்வினை வாக்கியம்னு சொல்லியிருக்காங்க. தேன்மொழி திருக்குறள் கற்றலா, அவள் தான் படிச்சிருக்கா. ஸோ கற்றாள் அப்படின்னா தன்வினை வரும். கற்பித்தாள் அப்படின்னா வந்து அவள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு யாருக்கோ கற்பித்தாள் அப்படின்னு வரும். கற்பிக்கப்பட்டது அப்படின்னா வந்து செயற்பாட்டு வினை வரும். கற்பிக்க இல்லைன்னா அது வந்து ஒரு எதிர்மறையாக வந்துடும். ஸோ நமக்குன்னு நீங்கள் தன்வினை பிறவினை செயற்பாட்டு வினை இது மூணு நல்லா பார்த்துங்க. ரேராக தான் வந்து பொருள் மாறா எதிர்மறை தொடர் வந்து கேட்பாங்க. ரொம்ப ரேர் கேசஸ் தான், அது உங்களால் ஈஸியாக இது பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த கற்றால் கற்பித்தால் தான் நீங்கள் வந்து குழப்புவீங்க. ஏன்னா கற்பிக்கப்பட்டது கூட செயற்பாட்டு வினைன்னு கரெக்டாக போட்டுருவீங்க. தேன்மொழி திருக்குறள் கற்றால்னா தன்வினை, தேன்மொழி திருக்குறள் கற்பித்தால் அப்படின்னா வந்து பிறவினை. தேன்மொழியால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டதுன்னா செயற்பாட்டு வினை வாக்கியம். பொருந்தாத இணையை வந்து கண்டறிக அப்படிங்கிறாங்க. 4th ஆப்ஷன், அதை விட்டுருங்க. ஜஸ்ட் இதை ரீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட்டளை இடுங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு செய்வினை வாக்கியம் அப்படிங்கிறாங்க. சட்டி உடைந்து போயிற்று அப்படிங்கிறது செயற்பாட்டு வினை வாக்கியம். அவன் திருந்தினான் அவன் தான் அந்த இதை அவனே தான் திருந்திக்கிட்டான், அதனால் வந்து அது வந்து தன்வினை வாக்கியம். அவன் திருந்தினான்ங்கிறது தன்வினை, சட்டி உடைந்து போயிற்றுங்கிறது செயற்பாட்டு வினை. நீங்கள் கட்டளை இடுங்கள் அப்படிங்கிறது வந்து செய்வினை. முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அப்படின்னா வந்து செய்வினை அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல ஐன்னு வருது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கீ பாயிண்ட் மாதிரி. அந்த ஐ தேசிய கொடியை ஐன்னு வந்தாவே நீங்கள் வந்து செய்வினை தான் போடணும். எந்த தொடரில் வந்து ஐன்னு வருதோ அது என்ன வாக்கியம்னு கேட்குறாங்களோ நீங்கள் வந்து செய்வினையை தூக்கி போட்டுறணும். ஆடு என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் வந்து எதுவன கண்டறிக அப்படிங்கிறாங்க. ஆடை வந்து என்ன இளமையில் வந்து ஆட்டுக்குட்டின்னு கூட சொல்லணும்னு நேற்று பார்த்தோம். இது வந்து என்ன அதோட இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டு மந்தை அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்களாம். ஆட்டு இதுக்கு வந்து ஆட்டு மந்தை. கன்றுனா என்ன வரும்னு பார்த்தோம், யானை கன்று, மான் கன்று, பசுக்கன்றுலாம் வரும்னு பார்த்தோம்னா. குட்டி அப்படின்னா ஆட்டுக்குட்டி, கரடிக்குட்டி, இதெல்லாம் வந்து குட்டி வகைகளில் வரும்னு பார்ப்போம். ஜஸ்ட் ரீகால்காக. கூடை என்னும் சொல்லுடன் இணைந்து வரும் வினை மரபு வந்து எதுவென கண்டேன். கூடை அப்படின்னா கூடை வந்து முடைந்தார் அப்படிங்கணும். இதெல்லாம் கேட்பாங்க, பார்த்துங்க உஷாரா. மரபு சம்பந்தமானது எல்லாமே பார்த்துங்க. தை, மா, வீடு, நகரம் சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் பொருத்தமுடைய சொல் எதுவென கண்டறிக அப்படிங்கிறாங்க. இதில் வந்து மாநகரம் தான் வந்து கரெக்டு. கருமேகங்கள் வானில் திரண்டன ஆயினும் மழை பெய்யவில்லை. கருமேகங்கள் அதை சொல்கிறாங்க. கருமேகங்கள் வந்தாலும் மழை பெய்யவே இல்லை அப்படின்னு. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஸ்ட்ரோம் அப்படின்னா வந்து புயல் அப்படிங்கிறாங்க. கலைச்சொல்லும் நல்லா பார்த்துங்க. இதெல்லாம் வந்து புக்கில் உள்ளதான் நினைக்கிறேன். ஆண்டர்பிரனர்னா வந்து தொழில் முனைவோர் சொல்லுவாங்க. அடல்ட்ரேஷன் அப்படின்னா வந்து கலப்படம் சொல்லுவாங்க. ஃபெரிஸ் அப்படின்னா பயணப்படகுகள். கமோடிட்டினா பண்டம். இது திருப்பி நல்லா பார்த்துங்க, ஏன்னா கலைச்சொற்கள்லாம் வந்து நல்லா கேட்குறாங்க. எக்ஸவேஷன் அப்படின்னா வந்து அகழ்வாய்வு. எக்ஸவேஷனா அகழாய்வு. சரியான ஒரு தான் சொன்னோம்ல. ஒரு உயிர்மை வந்தால் அந்த எழுத்தில் உயிர்மை வந்துச்சுன்னா நம்ம ஒரு போடணும், உயிர் எழுத்து வந்துச்சுன்னா ஓர் போடணும் அப்படின்னு. அழகிய ஏன்னு வந்திருக்கிறதுனால அது வந்து ஒரு உயிர் எழுத்துனால ஓர் போட்டிருக்கோம். குளம் இக்கு கூட்டல் உ கூ, அப்போ கூக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். ஸோ ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இது நல்லா பார்த்துங்க, உங்களுக்கு கையில் ஒரு மார்க் இருக்குங்கிற மாதிரி. இதெல்லாம் சரியான எண்ணடையை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. அதான் இதே தான் மறுபடியும் சொல்லியிருக்காங்க. கல்வி வந்து ஓர் அணிகலன், அந்த இதுதான் விதி தான் கொடுத்துருக்காங்க. உயிர்மைக்கு முன்னாடி ஒரு வரணும், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.